வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னா ஐயா, அந்த நல்லதை விரும்பிய நபரே நீங்கள் தான். உங்கள் மனசில் நாளைக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்குது. அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வச்சிட்ருக்கு. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவை ஆரம்பிக்கும் போதும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய சுயஜாதகத்திலே நாளைக்கு கஷ்டங்கள் இருக்குன்னாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனாக நம்முடைய கடமை நாளை நாள் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் நாளைய வரக்கூடிய இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களிலும் நடுவில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆழமாக விதிக்கக்கூடிய நாளை நல்லதே நடக்குன்ற நம்பிக்கை தான். அதை மட்டும் எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஆகவே இந்த பதிவு ஒரே குடும்பத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் இருந்தால் என்னங்க நடக்கும்? ஐயா, இப்படிப்பட்ட பதிவுகள் நம்ம கொடுக்க போய் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த பதிவுகள் பிடிச்சு போய் எல்லா நாடுகளிலிருந்தும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகளில் உள்ள எல்லா தமிழ்வாழ் மக்களுமே நம்ம பதிவுகளை பார்த்துருக்காங்க. ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, சவுதி அரேபியாவிலேருந்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு இடத்துல இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்காங்கன்றப்ப அங்கே நிறைய மாற்றத்தை பார்த்துட்ருக்காங்க. நான் இதை தான் சில பதிவுகளில் சொல்லியிருந்தேன். ஐயா, எல்லோரும் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜாதகத்தை போய் பார்க்குறாங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நல்லா இருக்குப்பா, ஓகே பான்ட்டு வந்துடுறாங்க. ஐயா, அது பார்த்துட்டீங்க, சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, யார் பக்கத்தில் இருக்கீங்க, யார் கூட பழகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும்ல, அவங்களுக்குன்னு சில அதிர்வலைகள் ஓடும்ல, அவங்களும் சில நல்லதை யோசிக்கிறவங்களா கெட்டதை யோசிக்கிறவங்களான்றதை பொறுத்து அவங்களுக்கு வரக்கூடிய பலன்களுக்கான பங்கும் உங்களுக்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட தானே இருக்கீங்க, நீங்கள் தானே பேசி பழகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே அவங்களுடைய அதிர்வலைகளை பாதி நீங்கள் தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே இதையும் ஒரு மனிதன் யோசிக்கணும். அதனால தான் நான் இந்த பதிவுகளை கொடுத்ததே இதுக்காக தான். ஐயா, இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு திசையிலிருந்து பார்த்துருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை. இப்போ நான் சொல்கிறேன், இன்னொரு திசையிலேருந்து பார்த்து பாருங்கள். இதுவரை விடை கிடைக்காத கேள்விகளுக்கு நீ விடை கிடைக்கும். யாரெல்லாம் நம்ம பதிவில் பார்க்குறீங்களோ, இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க, எதுக்கு நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னவர்களுக்கு கூட இப்போ ஏன் நீங்கள் அங்கே இருக்கீங்க, எதனால் நடந்துச்சுன்னு இப்போ நான் சொல்கிற திசையிலேருந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. இப்போ அந்த மர்ம முடிச்சுகள் அவிழும். உங்களுக்கே அதிர்ச்சியாகும், ஆச்சரியமாகும். ஆஹா, இவ்வளோ நாளாக இதை கவனிக்காமல் விட்டுட்டோமே, இப்போதான்ப்பா புரியுதுன்னு ஒரு மனத்தெளிவு உண்டாகும். அந்த மனத்தெளிவு முதல்ல உங்களை யாருன்னு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். பிறகு உங்களை சுற்றி உள்ளவர்கள் யார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும். பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி ஒரு நல்லதை அடைய வேண்டும் என்ற விதிமுறைகளை வகுத்து கொடுக்கும். ஆகவே விளையாட்டாக அலட்சியமாக நம் பதிவுகளை பார்க்குறத விட இந்த பதிவு பிரபஞ்சத்திற்கான நல்லதை பெறுவதற்கான அந்த அதிர்வலை உங்களுக்கு இருந்தனால தான் கடவுள் கண்ணில் காட்டியிருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதனால தான் பதிவில் பார்க்குறவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள்னு நான் சொல்கிறேன், பாக்கியசாலிகள்னு சொல்கிறேன். கோடிக்கணக்கான வீடியோக்கள் ஆன்லைனில் கிடக்குது. அதில் எத்தனை வீடியோக்கள் நமக்கு நல்லதை விதைச்சிரு போகுது, எத்தனை வீடியோக்கள் நமக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுத்துரு போகுது. வெகு சில பதிவுகள் தான் இருக்குது நம்மளை மாதிரியே கொடுக்குறவங்க பதிவுகள். ஆகவே முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்க, சரிங்களா? சரி, இந்த பதிவுக்கான பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி பல வருடத்திற்கு முன்பே நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா, ஒரு ஆன்மீக பொருள் நம்ம தயாரித்து கொடுப்போம். அந்த ஆன்மீக பொருள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்றதாக இருக்கும். யார் யார் வீடுகளுக்கும் தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கும் அந்த ஆன்மீக பொருள் செல்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க. அதை அவங்களே சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நாம் சொன்னது பல வருடங்கள் கழித்து இன்றைக்கி அது கண்ணெதிர நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி அவங்களுடைய ரிவ்யூலாம் நான் காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், வாங்கினவங்க எல்லாருமே நம்ம சொன்ன அந்த வார்த்தையில் எதனால் இவ்வளோ பேர் வாங்கினாங்க, இத்தனை வருடமாக நம்ம கொடுத்த கணிப்புகளும் பதிவுகளும் எல்லாருடைய லைஃப்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் நம்பாதவங்க கூட பின்னாடி, ஏங்க நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க நான் நம்பலை, இன்றைக்கி நான் என் லைஃப்பில் ரியலாக பார்த்துட்டேன், அன்றைக்கி நீங்கள் சொன்னப்போ நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக கடந்து போயிட்டேன், அந்த உண்மையை இன்றைக்கி எனக்கு பிரபஞ்சம் காட்டிடுச்சுன்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இன்றைக்கி பார்த்து கொண்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற நபர்கள் நிறையா பேர், ஏராளமான பேர். அந்த வகையில் தான் நம்ம முதலாக நம்ம கையில் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி. ஐயா, நம்ம நினச்சோம், இதை தயாரிக்கும் பொழுதே என்ன நான் நினச்சேன், ஐயா, இதில் கொடுக்குற மூலிகைகள்
மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான யோகத்தையும் தரக்கூடியவையாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தேவை? ஆரோக்கியம், மனத்தெளிவு, செல்வம், வேலை, நல்ல உறவுகள், நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல குடும்பம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அடங்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா யோகங்களும் தேவை. அந்த எல்லா யோகத்தையும் தருவதற்கான அந்த அடிப்படை அதிர்வலைகளை உருவாக்கி கொடுப்பதற்கான மூலிகைகளை தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து காய வச்சு அரைச்சு பொடியாக்கி ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து நல்ல நல்ல மந்திரங்கள், சக்தி வாய்ந்த தெய்வ மந்திரங்களை சொல்லி பிறகு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம பயபக்தியோடு எடுத்து பேக்கிங் பண்ணி அனுப்பணும். அதே பயபக்தியோட நல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு வாங்கினவங்க அவங்களுக்கு அப்புறம் நல்லது நடக்காமல் இருக்குமா? வாங்கினவங்க எல்லாருமே இன்றைக்கி ஐயா ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு என்னை மனசார வாழ்த்துறீங்க. வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா உங்களை தான் நான் வாழ்த்தணும். ஏன்னா வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சஜஷன் பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த மனசு தான் நல்ல எதிர்காலத்திற்கான மனசு. நம்ம மட்டும் நல்லது. ஏன்னா இங்கே நிறைய நபர்கள் இருக்காங்க, நம்ம நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க கஷ்டப்படட்டும்னு நினைக்கிற நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் எனக்கு தெரிஞ்சு நம்ம பதிவை பார்க்கும் அனைவரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் தான். ஆகியால தான் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே ஐயா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, வாங்கி பயன் பெற்றுவிட்டு என்கிட்ட சொன்னாங்க நீயும் வாங்கிக்கோன்னு. அதெல்லாம் கேட்கும் போது தான் எனக்கு உண்மையிலுமே மனசே நெகிழ்ச்சியாக இருந்தது, கண்கள் கலங்கி விட்டது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பதிவுகள் பார்க்குறவங்க நல்லவங்களாக இருக்காங்க. அதனால தான் எனக்கு மேலும் மேலும் நிறைய பதிவுகள் கொடுக்கணுன்னு ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆகவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளங்கள், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஆடி மாதத்தில் கொடுத்த அந்த 1 கிலோ ஆஃபர் இன்னுமே இருக்குது. இன்னும் சில நாட்கள் மட்டும் தான் இருக்குது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா 1 கிலோவில் வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசம், ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். 12 பஞ்சகவிய விளக்கு இலவசம், 11 சிவப்பு குண்டின்மணிகள் இலவசம், 11 மினி கோமதி சக்கரங்கள் இலவசம். ஆக மொத்தம் இது ஒரு பெரிய மெகா ஆஃபர். சரிங்களா? வாங்கிக்கோங்க. சரிங்க, இந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை பார்ப்போம். கன்னி, சிம்மம் இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம், வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த 2 இடமும் குறிப்பாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி, சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்களில் யாராவது இருப்பாங்க. ஒருவேளை இந்த 2 ராசிக்காரங்களுமே இருப்பாங்க. அப்போ என்ன கேட்டால் இந்த 2 ராசிக்காரர்கள் பிறந்தவருடைய ஜாதகங்கள்லாம் ஒரே குடும்பத்தில், வேறு ஃபேமிலியோட நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. தொடர்ந்து பார்க்குறவங்க நம்மக்கிட்ட, ஃபேமிலியோடு பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே குடும்பத்தோடு நம்மக்கிட்ட தான் எப்போவுமே ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இந்த 2 ராசிக்காரர்களுக்கான ஜாதகங்கள் வரும் பார்த்திங்களா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப சுயஜாதகத்துக்கான பலன்கள் ஒரு பக்கம் இருக்குது. தசாபுத்தி பலன் இது சொல்லுதுங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க உங்கள் லைஃப்பில், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்காங்க, ஆமாங்க நடந்திருக்குங்க, சரிங்க இதுக்கு மேலே கிரகநிலை பலன்கள் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கான சில வழிபாடுகள், வழிமுறைகள் ஏதாவது இதெல்லாம் இருக்குது, விருப்பப்பட்ட நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்கிறப்ப அதை தாண்டி அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய குணங்கள், பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள், ஐயா இதை கணிக்கும் பொழுது, இதை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது தான் இதுவரை நம்ம தெரிஞ்சுக்காத பல விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து சேருது. ஆஹா, இதனாலேயும் மனிதனுடைய வாழ்வில் நிறைய விஷயங்கள் நடக்குதப்பா இங்கே அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாச்சு. அதனால தான் நம்ம பதிவுகளில் இதெல்லாமே நம்ம கொடுக்கவே ஆரம்பித்தோம். அதனால தான் இது இத்தனை பேர்த்துக்கு போய் கனெக்ட் ஆனதுக்கு காரணமே இதுதான். வெறும் கிரகநிலை பலன், இந்த அதாவது குரு பகவான் இதை கொடுப்பாரு, சனி பகவான் இந்த இடத்துல இருக்காரு, இந்த மாற்றத்தரப்பார், இதெல்லாம் ஓகேங்க. இது நீங்கள் எந்த ஜோதிட பதிவுகள் பார்த்தீங்கனாலும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க தான், அந்த கிரகநிலை பலன்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கிரகநிலை பலன்கள் அடையும் பொழுது அந்த மனிதனுடைய சிந்தனை எப்படி மாறுபடுது, அந்த மனிதன் எதை நம்புறான், அந்த இடத்துல அதை எப்படி செயல்படுத்துகிறான், அந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கிறான், யார் கூட பழகிறான், அதன் மூலமாக வரக்கூடிய அதிர்வலை என்ன, அதன் பிறகு அதாவது கிரகநிலை பலன்கள் ஒரு மனிதனை ஆட்டி வைத்தாலும், அந்த விஷயத்தை செய்ய வைத்தாலும், மனிதனாக நம்முடைய பங்கும் இங்கே நிறைய இருக்குன்றது தான் இந்த உலகத்தில் மறைந்துள்ள உண்மை. அதனால தான் இங்கே விதியை மதியால் வென்ற நபர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி அது நடந்துச்சுன்னா அதுக்குள்ளே தான் நம்ம சொன்ன கோட்பாடுகள் வருது. என்னது, அந்த மனிதன் அதை எப்படி பார்த்தான் என்பதை பொறுத்து, அதை எப்படி ஏற்றுக்கொண்டான், அதை எப்படி தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு முயற்சி செஞ்சான் அப்படின்றது தான் இங்கே நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாமையே போயிடுது.
ஏன் தெரியாமல் போயிடுது? எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிட்டு இருக்கிறோம். என்ன வட்டத்துக்குள்ளே? ஒரு ஜாதகத்தை போய் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்குறோம், அவர் சொல்கிற பலன்களை கேட்குறோம், அவர் சொல்கிற வழிபாடுகள் பரிகாரங்களை மேற்கொள்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே ரைட்டு, திரும்ப அவர்கிட்டே போய் பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த ஜோசியர், அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த ஜோசியர். இப்படி மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 3-4 ஜோசியம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வர்றப்ப நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஐயா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாதகம் பார்க்குறீங்களா, தெளிவாக பார்த்துட்டு இதுதான் விஷயம் தெரிஞ்சுட்டு அதற்கான விஷயங்களை மைண்டில் கொண்டு வந்துட்டு வச்சுட்டு இனி அந்த உங்களுடைய சுயஜாதத்துக்கான கணிப்புக்கான சரியான விதிமுறைகளை வகுத்து கொண்டு இனி முன்னேற கிளம்புங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி போங்க. இனி இந்த ஜாதக புக்கு எடுத்து நீங்கள் 10 ஜோசியக்காரை போய் பார்த்துக்கிட்டு காசை கொடுத்துக்கிட்டு பரிகாரம் வழிபாடுன்னு லட்சக்கணக்கில் செலவுப்பட்டு தயவு செஞ்சு நேரத்தையும் பணத்தையும் காலத்தையும் வீணாக்காதீங்க, சரிங்களா? ஆகவே தான் நான் சொல்கிறேன், கன்னி சிம்மம் இந்த 2 ராசிக்காரர்களிடமே கன்னி ராசிக்காரர்கள் அன்பு பாசத்திற்காக வாழ்பவர்கள். சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்பை இதுதான் என் லைஃபு அப்படின்னு மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணுவேன்ற ஒரு கம்பீரமானவர்கள் சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்கக்கிட்ட ஒரு கம்பீரத்தனமான குணங்களும் எதிர்காலத்திற்கான அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டவர்கள் தான் இவர்களுக்கான அடையாளமே. கன்னி ராசிக்காரங்க எதுக்கெடுத்தாலும் கண் கலங்குவார்கள். சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் தெரியாமல் போய் கதவு மூடிட்டு அழுவாங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கே தெரியும். சிம்ம ராசிக்காரர்கள் அழமாட்டார்கள் என்று யார் சொன்னா? அழுவார்கள், அவர்களும் மனிதர்கள் தான், யாருக்கு தெரியாமல் அழுவாங்க. கன்னி ராசிக்காரங்களை விட ஒருபடி மேலவே சிம்ம ராசிக்காரங்க கண் கலங்குபவர்கள் தான். இவங்க வெளியில் காட்டிடுறாங்க, இவங்க வெளியே காட்டுறதில்ல, அவ்வளோதான். அப்போ இந்த 2 ராசிக்காரங்களும் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் சரியான விதிமுறைகளை பயன்படுத்தி விட்டால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வம்சத்திலேயே அந்த குடும்பம்தான் மிக சிறந்த குடும்பமாக வரும். எல்லா விதத்திலையும் ஒரு மிக சிறந்த குடும்பம்னு எதை சொல்லுவோம்? கல்வியில் சிறந்து, செல்வத்தில் சிறந்து, ஆரோக்கியத்தில் சிறந்து, சரிங்களா, குழந்தை பாக்கியத்தில் சிறந்து, எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சிறந்த குடும்பம். அதை முடிஞ்ச அளவுக்கு 100% இந்த உலகத்தில் பெஸ்ட்டு குடும்பத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் அது உருவாகுதோ இல்லையோ நீங்கள் முயற்சி எடுத்தீங்களான்ட்டு தான் நான் கேட்பேன். அப்போ பாருங்கள், கன்னி சிம்மம் இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை கனவு வாழ்க்கை வாழ்பவர்கள். ட்ரீம் லைஃப், தன் குடும்பம் இப்படி இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்க இப்படி இருக்கணும், எனக்கு வர குழந்தைங்க இப்படி இருக்கணும், என்னுடைய வேலை இப்படி இருக்கணும். ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அதை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கன்னி ராசிக்காரங்களை உன்னிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அந்த பொருளை தனக்கேற்ற மாதிரி வடிவமைத்து பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்ளும் திறமை கொண்டவர்கள் இந்த கன்னி ராசிக்காரங்க. இதை நான் பார்த்தேன். இந்த ராசிக்காரோடைய ஜாதகம் நிறையா பார்த்து அவங்க வாழ்க்கையை பார்த்து, ஏன்னா வெறும் ஜாதக பலன் மட்டும் நம்ம அவங்கக்கிட்ட பேசி சொல்லி முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அவங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்குன்றதையும் நம்ம கவனிக்கிறோம். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு பேனாவை எடுத்தால் அவங்க எப்படி வைக்கிறாங்க கீழே, அதுக்கான இம்பார்ட்டன்ட் என்ன தராங்க. ஐயா இவ்வளோ டீப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது இவ்வளோ டீப்பாக பார்க்கணுமா? ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி கணிக்கணும்னா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கை ஒன்றும் சாதாரணம் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி விடிஞ்சால் மாற போகிறது கிடையாது. வருடங்கள் எடுக்கும், காலங்கள் எடுக்கும், சூழ்நிலைகள் பல அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே தான் அந்த அடி மேலே அடி வாங்குகிற கல் தான் அழகான சிற்பமாக மாறும். அதுக்கு டைம் எடுக்கும்ல. இங்கே நிறையா பேர் வாழ்க்கையில் தோற்பதற்கு காரணம் என்ன? அவசரம்தான். விடிஞ்சால் லைஃப் மாறிடணும், நாளைக்கே என் லைஃப் ஓஹோன்னு வந்துடணும். நடக்காது, நடந்தாலும் நிலைக்காது. காலம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். அவசரப்படாதீங்க, எங்கேயும் ஓடாது. உங்களுக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அது என்றைக்காக இருந்தாலும் உங்களை அடையும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், அதற்கான தேடலை நோக்கி செல்வது, நிதானமாக பொறுமையாக அதை அடைவது, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு பொருள் கிடைச்சா கூட தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. சிம்ம ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு வைங்க, 2 நாள் பார்ப்பாங்க பெயிண்ட் அடிக்க ஆள் கிடைக்கிறாங்களான்னு. 3ஆம் நாள் இவங்களே பெயிண்டராக மாறிடுவாங்க. அதுதான் சிம்ம ராசிக்காரங்க. அப்படி தான் அவங்க இருக்கணும். ஏன்னா
இவர்கள் எந்த இடத்தில் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் எங்கே உடையிறாங்க தெரியுங்களா? ஏன்னா யானைக்கும் அடி சறுக்கும். இவங்களை பற்றி என்ன ப்ளஸ் நீங்கள் சொன்னாலும் சரி, கன்னி ராசிக்காரர்களுக்கான ப்ளஸ் நிறையா சொன்னாலும் சரி, சிம்ம ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு மைனஸும் இருக்கும் தெரியுங்களா? அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு எங்கே உடையிறாங்கன்னா, இவர்கள் வாழ்க்கைக்கான அடிப்படை தளம் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அடித்தளை தளம் என்ன ஐயா? அன்பும் பாசமும் தான். ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங், அந்த லவ், அந்த அன்பு, பாசம், இதையெல்லாம் சாதாரணமாக இல்லை, பல மடங்கு வைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ஐயா, ஒரு பொருள் உயிரற்ற பொருள் மேலே அன்பு பாசம் வச்சுருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். கன்னிராசிக்காரங்களை நோட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, தான் பயன்படுத்திய பழைய பொருட்களை கூட தூக்கி எறிய அவங்களுக்கு மனசு வராது. இது உண்மையா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள். அந்த பொருளுக்கு ஏதோ அதை தூக்கி போடும்போது அந்த பொருள் ஏதோ இவங்களை பார்த்து அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, இந்த பொருள் இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ண, இப்போ பல பைக் ஒன்று வச்சுருந்தாங்கன்னு வைங்க, ரொம்ப வருஷம் பைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேறு பைக் வாங்கலான்னு தோணும் அவங்களுக்கு. போய் அவங்க வேறு பைக்கு வாங்க போகிறப்ப இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு அதை எடுக்கலான்னு போவாங்க. இப்போ வண்டி கடை வரைக்கும் போயிடுவாங்க, ஷோரூம் வரைக்கும். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல வண்டியை திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, எனக்கு மனசு இல்லைங்கன்னு. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பாங்க, வண்டியை கண்ணு கலங்கிடும். அந்த வண்டி ஏதோ இவங்கள பார்த்து அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், ஒரு உயிரற்ற பொருளின் மீது கூட அன்பு பாசம் கண்மூடித்தனமாக வைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க உயிருள்ள மனிதர்கள் மீது எவ்வளோ அன்பு பாசத்தை வைப்பாங்க. சரிங்க, அன்பு பாசத்தை வைக்கிறது ஒன்று தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்தளவுக்கு தப்பு இல்லை. ஆனால் தற்போதைய மற்றவர்களை பொறுத்தளவுக்கு தான் அது தவறான ஆட்கள் மீதோ தேவையற்ற ஆட்கள் மீதோ அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாத நபர்களிடம் இவங்க மாட்டிட்டாங்கன்னா, கன்னிராசிக்காரங்க எப்படின்னா, அன்பையும் வைத்து விட்டு பாசத்தையும் கொடுத்து விட்டு அதை திரும்பவும் வாங்க முடியாமல், அதை மாற்றிக்கவும் முடியாமல், அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கண் கலங்குபவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கன்னி ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு இடையே ஒரு புரிதல் உருவாகும். ஐயா, சிம்ம ராசி எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கணவன் மனைவி அல்லது கணவன் மனைவி, எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரர்களை பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இவர்கள் மென்மையானவர்கள், மிருதுவானவர்கள், பெரிய விஷயத்தெல்லாம் உடனே இவங்களால் தாங்கிக்க முடியாது, இலகுவானவர்கள், அன்பு பாசத்திற்கு இயங்குபவர்கள். சிம்ம ராசிக்காரர்களிடமிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வர வேண்டிய விஷயம் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும். பாதுகாப்பு, வழிகாட்டி, இதை ரெண்டை மட்டும் சிம்ம ராசிக்காரங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டா போதும். ஏன்னா இதுக்குள்ளேயே அன்பு பாசமும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சிம்ம ராசிக்காரங்களுக்கு யார் சொன்னால் அன்பு பாசம் குறைவுன்னு? பல மடங்கு அதிகம். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களிடம் கேட்டால் தெரியும். பல மடங்கு இவர்களும் அன்பு பாசத்தை கொண்டவர்கள் தான். ஆனால் என்னன்னா, வெளியே காட்டிக்க மாட்டேன்றாங்க. ஐயா, இந்த இடத்துல ஒரு விஷயமும் நடக்குது. கன்னி ராசிக்காரங்க முழுமையாக சிம்ம ராசிக்காரர்களை பெரும்பாலும் புரிந்து கொள்வது இல்லை. ஏன்னு கேட்டால், ஐயா, நீங்கள் அன்பு பாசத்தை வெளியே காட்டிடுறீங்க, சிம்ம ராசிக்காரங்க வெளியே காட்ட மாட்டேன்றாங்க, உள்ளேயே வச்சுக்குவாங்க. அப்போ இங்கே என்னென்னா தவறான புரிதல் உருவாகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. என்னப்பா இவங்க முரடர்களாக இருக்காங்க, ரொம்ப கோவக்காரங்களாக இருக்காங்க, அகம்பாவம் பிடிச்சவங்களாக இருக்காங்க, ஒரு அன்பு பாசனா என்னன்னே தெரியாமல், இப்படி நிறைய நபர்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. சரிங்க, அன்பு பாசம், ஆளுமை, வழிகாட்டி, பாதுகாப்புன்னு இதை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ ஒரு யோகமான வாழ்க்கையை அமையிறதுக்கு அது என்னங்க தேவைன்னு கேட்டோன்னா, ஐயா, இதெல்லாம் தான் அடிப்படையே, இதெல்லாம் தான் அடிப்படையான ஒரு விஷயமே. இப்போ உங்களுக்கான ஒரு உண்மையான அன்பு பாசம் தரக்கூடிய உறவு இருந்தால் அவங்களுக்காகவே நீங்கள் வேலைக்கு போகணுன்னு தோணும், அவங்களுக்காகவே நீங்கள் சம்பாதிக்கணும்னு தோணும், அவங்களுக்காகவே நீங்கள் பெரிய நபராக ஒரு உருவெடுத்து வரணும்னு தோணும். அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, அடிப்படை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, அது உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டாலேயே, அதை நீங்கள் உருவாக்கி கொண்டாலே. ஏன்னா அதை விட்டுட்டு தான் மனிதன் மேலே நேரடியாக அந்த மனிதன் கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறான். அவசரப்பட்டு எனக்கு உடனே நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும். எப்படி நடக்கும் ஐயா? ஒவ்வொரு இடத்த அடையிறதுக்கும்
அதற்கான அடிப்படை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்து படிப்படியான விஷயங்கள் ஏறி அதுக்கப்புறம் தான் அதை அடைய முடியும். அப்போ அதுக்கான அடிப்படை அஸ்திவாரம் எது முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மனிதனுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்னா, என்ன கேட்டால் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அன்பு, பாசம், பாதுகாப்பு, வழிகாட்டி, இந்த 4 விஷயம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுகளும் முயற்சி, அனுபவம், வெற்றி, தொடர் முயற்சி, அனுபவம், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எத்தனை பேர் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் புரிஞ்சுக்கிறாங்க? புரிஞ்சுக்கணும், முதல்ல ஏற்றுக்கணும். அதனால தான் இங்கே நிறைய பிரச்சனை நடக்குது. ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு தப்பை சொன்னால் முதல்ல ஏற்றுக்கிட்டு மாற்றிக்கிற மனப்பான்மை இந்த உலகத்தில் எத்தனை பேத்துக்கு இருக்குது. அது இருந்ததுனாவே இங்கே நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் கூட இருக்காது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சரிப்பா, உட்காந்து பேசினா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கா முதல்ல? இப்போ கன்னி ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை வைங்க, உட்காந்து பேசும் பொழுது முதல்ல ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் பேச விட்டு முழுமையாக கேட்கணும். அந்த குணம் பெரும்பாலும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த ஒரு குணமே இருக்காது. நீ என்ன பேசுறது, நான் என்ன பேசுறதுன்னு நடுநடுவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் முதல்ல என்ன சொல்ல வராங்கன்றதை இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க. முதல்ல ஒருத்தர் சொல்கிறதும் இன்னொருத்தர் முழுமையாக கேட்கணும். சொல்லக்கூடிய விஷயத்தில் நியாயம் உள்ளதான்னு வெளியாளாக நின்று யோசிக்கணும். இதுதான் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய ரகசியம், விதிமுறை. முதல் விதிமுறை இதுதான். இந்த 2 ராசிக்காரர்களுக்குள்ள சண்டைகளோ வாக்குவாதங்களோ வந்தால் அந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது அந்த விஷயத்திற்கான நியாயத்தை வெளிநபராக நின்று பார்க்கணும். இந்த 2 நபர்களுமே இப்போ இவங்கள பற்றி சொல்கிறாங்கன்னு வைங்க, கன்னி ராசிக்காரங்க வெளிநபராக இருந்து இவங்க சொல்கிறது சரியான்னு யோசிக்கணும். உங்களுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு தப்புன்னு தான் தோணலாம். வெளிநபராக இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் இப்போ எல்லா பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஐயா, வளர வளர பணிவு இருக்கணும், அகம்பாவம் இருக்கக்கூடாது, வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். இன்றைக்கி சூழ்நிலை நல்லா இருக்குன்னு எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. நான் சொல்கிறதான் நீ கேட்கணுன்னுலாம் யாருக்கிட்டையும் எந்த அகம்பாவும் பண்ணக்கூடாது. உங்களுடைய நிலையை வைத்து மற்றவர்களை இகழ்ந்து பேசக்கூடாது. பணம் காசு அதாவது பரம ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பணக்காரனுக்கு கொடுக்குற மரியாதையை சிம்மராசிக்காரங்க தரணும். அதுதான் சிம்மராசிக்காரங்களை வாழ வைக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணமோ இல்லை உங்களை பார்த்து மற்றவங்க பயந்துக்கிறதோ உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பதோலாம் உங்களை வாழ வைக்காது. உங்களுடைய பணிவும் அடக்கமும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இவர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய பாதுகாப்பு வளையம். ஏன்னா இந்த 2 ராசிக்காரங்களில் பாருங்கள், கன்னி ராசி 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் இப்போ நான் சொல்கிற விஷயங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். அது யாருனாலன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களால். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களால் ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகுது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாராலங்க பாதுகாப்பு வளையம் உருவாகும்னா யாருனாலையும் பாதுகாப்பு வளையம் உருவாகாது. அது இவங்க தான் உருவாக்கிக்கணும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன சிம்ம ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உருவாக்கும் திறன் கொண்டவர்களாக மாறிடுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்டயே எதிர்பார்த்து அது கிடைக்கலன்னா அதை தானே உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். அவர்களுடைய குணம், அடிப்படை குணம் ரத்தத்தில் ஊர்னது அதுதான். நீங்கள் இந்த ராசிக்காரங்க பிறந்தவங்க யார் வேணாலும் எடுத்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எடுத்து பாருங்கள். படிக்கலினாலும் சரி தொழில் திறமை கொண்டவர்களாக தான் அவங்க கீழே 5 பேர்த்த 10 பேர் வச்சு வேலை செய்யணும், மெயின்டைன் பண்ணாலும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுடைய இந்த ராசியில் பிறந்த பெண்களுடைய ஜாதகம் நான் பார்க்க வரப்ப பெரும்பாலான பெண்கள் எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா, ஐயா நிறைய திறமை கொண்டவர்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை, தற்போதைய சூழ்நிலை அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கு, எதுவும் பண்ண விடாமல். திருமணமான எத்தனை சிம்மராசி பெண்கள், ஐயா நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, என்னை விட்டால் நான் நிறைய சம்பாதிச்சிருவேன், நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த திறமை இருக்குது, ஆனால் வீட்டில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்னை பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என் கணவர் அடிக்கிறாரு, என் கணவர் சந்தேகப்படுறாரு, என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்களா ஐயா, அந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஜாதகத்தில் அமைப்புகளே இருந்தாலும் ஏன் அந்த அமைப்பு வேலை செய்யலைன்னா இது போன்ற கூட இருக்கக்கூடிய நபர்களால் வரக்கூடிய அந்த தடை, தாமதம். இது ஏன்
இதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கான நீங்கள் நினைப்பதை அடைவதற்கான நேரமும் காலமும் கடவுள் இங்கே கொடுத்தது மிக மிக குறைவு. அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் இனி நீங்கள் தலைகளாக நின்னாலும் நேரமும் காலமும் திரும்ப வரப்போகிறது இல்லை. அப்போ இங்கே புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ நம்ம எப்படி சொன்னோம் கன்னி சிம்மம், அப்படி உங்களோட இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கான நபர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஃபீலிங்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய நியாயத்தையும் கேட்கணும். அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் இருக்க வேண்டும், உங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். இங்கே ஒரு தவறை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்து கொள்ளாமல் போன மனிதன் முன்னேறியதாக சரித்திரமும் இல்லை. ஒருத்தருடைய விஷயத்தை ஒருத்தருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம செயல்படக்கூடிய நபர்கள் இருந்தும் பயனில்லை. அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் கன்னி சிம்ம ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அவங்களுடைய சுயஜாதகத்தில் நேரம் சரியில்லைன்னாலும் இப்போ நாம் சொன்ன இந்த சிந்தனைகளும் இந்த பணிவுகளும் இந்த ஏற்றுக்கொள்ளும் முறையும் அவங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுக்கும். அந்த இடத்துல ஒருத்தன் வந்து நிற்பான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம். பெரும்பாலும் பாருங்கள், நண்பர்கள் சொந்தக்காரங்க யார் துணை இல்லைனாலும் உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய துணையும் இறைவனுடைய ஆற்றலும் வந்து நின்றுச்சுனாவே முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் எல்லாரும் ஓடி வருவாங்க. உங்கள் கையில் காசு பணம் இருக்குது, வீடு கட்டிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, பளிச்சுன்னு இருக்கீங்க, பார்க்க எல்லா விஷயங்களும் நீங்கள் முன்னின்று பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாமே முன்னுரிமை தராங்கன்னா அப்புறம் எல்லாரும் உங்களை தேடி வரத்தான் செய்வாங்க. இந்த தேடி வர்றவங்க சூழ்நிலையை பார்த்து திரும்ப ஓடி போகிறவங்க இவங்களெல்லாம் என்றைக்குமே லிஸ்ட்டில் வைக்காதீங்க. என்றைக்குமே லிஸ்ட்டில் வைக்காதீங்க. அவங்க இன்றைக்கி இருக்குன்னு வருவாங்க, நாளைக்கு இல்லைன்னு ஓடிடுவாங்க. எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்கள் நல்லதுக்காக ஒரு உறவு கூட நிற்கிதுன்னா அதுதான் கடவுள் கொடுத்த வரம். அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அவங்கக்கிட்ட இறங்கி போங்க, விட்டு கொடுத்து போங்க, தப்பே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை தன்னுடைய கோபத்தையும் அகம்பாவத்தையும் தன்னுடைய அந்த ஒரு வெறித்தனத்தையும் வேலையிலையும் தொழிலையும் தான் காட்டணும். சிம்ம ராசி கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை தன்னுடைய கோபத்தை தன் மேலே காட்டிக்கிறாங்க. இதுதான் இங்கே பெரிய ஒரு ப்ராப்ளம். கன்னிராசிக்காரங்க பாருங்கள், கோபம் வந்தால் யார் மேலே கோபமோ அவங்க மேலே போய் கோபத்தை காட்டாமல் தான் மேலே கோபத்தை காட்டிக்குவாங்க. தனக்கு வழியை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதுவும் ப்ராப்ளம் தான். தயவு செஞ்சு அதையும் பண்ணாதீங்க. இங்கே எல்லாம் கடந்து போகும். இங்கே எதுவுமே நிலையானது கிடையாது. இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு பொருள் இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இதை நான் சொந்தமாக வாங்கிட்டேன், இது எனக்கான இடம், இது என் வீடு, என் காரு, என்னுடைய பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். இது என்னைக்காவது ஒரு நாள் வேற ஒருத்தர் கைக்கு போதான் போகுது. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை, வாழ்க்கையின் உண்மை இதுதான். நீங்கள் பயன்படுத்துகிற வீடு, காரு, பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு உங்களுக்கான டைம் முடிஞ்சால் அது வேற ஒருத்தர் கைக்கு போக தான் போகுது ஒரு காலகட்டத்தில். அதனால தான் நான் சொல்கிறேன், எதையும் மனசுக்குள்ளே அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. ரிலாக்ஸாக விடுங்க. இந்த 2 ராசிக்காரில் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பதிவு கண்ணில் பட்டுருச்சுனாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நம்புங்க. அந்த இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பவர்களுக்குத்தான் இது போன்ற நல்ல பதிவுகள் கிடைக்கும், மனத்தெளிவுகள் உண்டாகும், கடவுள் நல்லதை கொடுப்பார். ஆகவே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். ஏதாவது ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இது போன்ற நல்ல விஷயங்களை பார்க்கணுங்க, என் லைஃப்பில் நான் நல்லது அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம் பதிவை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற வீடியோக்கள், மற்ற பதிவுகள் எப்படியோ எனக்கு தெரியாது, மற்ற சேனல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய பதிவுகள் நம் பதிவை பார்க்கும். இப்போதைக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க? 11 லட்சம் சந்தாதாரில் தாண்டிட்டோம். பார்வையாளர்கள் பார்த்திங்கன்னா 30-40 கோடி பக்கமாக தாண்டிட்டோம். சரிங்களா? அவ்வளோ நபர்களுக்குமே நல்லதை ஈர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதற்காக தான் இத்தனை பதிவுகள். ஆகவே நம்முடைய பதிவிற்கும் நம்முடைய கணிப்புகளுக்கும் எல்லாருக்கிட்டையுமே மரியாதைகள் இருக்குது, நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. இனி வரக்கூடிய காலத்தில் அது இன்னும் அதிகரிக்கும்னு நான் நம்புகிறேன். அதற்கான கணிப்புகள் நம்ம கொடுப்போம்னு நம்புகிறேன். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.